2026 மேட்ச் நம்பர் 7 சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸு. ஸோ 7:30 ஏப்ரல் 3 நடக்குது சென்னையில். ஸோ மேட்ச் ஷாட்டு கோப்பர் கான்லி பெஸ்ட்டு பிக்கு, தரமான ஒரு பிக்கை வந்து பஞ்சாப் எடுத்திருக்காங்க. மேட்ச் ஷாட்டை பிக் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு மேட்ச்சை வச்சு நம்ம நிறையா கெஸ் பண்ணுவோம். ஆனால் அது கண்டிப்பாக 100% இந்த மேட்ச்சில் இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. ஸோ மஸ்ட்டாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுமாதிரி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேட்ச் ஷாட்டு கோப்பர் கார்னலி பயங்கரமான ஒரு பிக்கு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்சை வச்சு கெஸ் பண்ணுவோம். மேட்ச் ஷாட்டு ஒஸ்ட்டு பிக் அப்படின்னு நம்ம உறுதியாக நினப்போம். எதுவுமே பண்ணலை அப்படின்னு மறந்துடாதீங்க. கோப்பர் கார்னலி, நெதல் வஹேரா, பிரியான்ஸ் ஆரியானு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்க காரணத்தினால் மேட்ச் ஷாட்டு ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணால் கூட ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா பேட்டிங்கில் கிளிக் ஆச்சு அப்படின்னா ஒரு 30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் டெவால் பிரேசர் வரையும் மேட்ச் ஷாட்டை வச்சு தான் ஓட்டுவாங்க. பிக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ 32 மேட்ச்சு சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸு. ஸோ எம்ஐ கேகேன்னு இருக்கும். பட் ஆனால் சிஎஸ்கே பஞ்சாப் தான். 32 மேட்ச்சில் 16 வந்து வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 146 மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. பட் இதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. விக்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. நல்ல பேட்டிங் ட்ராக்காக மாறிடுச்சு. மினிமம் 180 ரன் வந்து நம்ம சேப்பாக்கில் எதிர்பார்க்கலாம். முன்னாடி மாதிரி அஸ்வின், ஜடேஜாலாம் பவுல் பண்ணி விக்கெட் அள்ளிட்டு போவாங்க. பேட்டர்ஸ் வந்து தடுமாறுவாங்க. அந்த விக்கெட் கிடையாது. க்ளீனாக பர்ஃபெக்டாக ஒரு பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸ்கோர் கார்டு அனலைஸும் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பிளேயிங் லெவன் அவங்க கொடுக்குறத அப்படியே நான் வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஓகேவான்னு பாருங்கள். இல்லாட்டி நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். பிளேயிங் லெவனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ முன்னாடியே சொன்னதான் ருத்ராஜ் கெய்க்வாடு 150 to 160 ரன்னுக்குள்ளே இருந்தால் சேசிங் வரப்போ கொண்டு போவார். இதே 250 இருந்தால் ப்ரெஷராக அடிக்க போய் அவுட் ஆயிடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் இப்போ போன மேட்ச் சொதப்பினார். அது காரணம் விக்கெட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் இந்த இது ஃப்ளாட் ட்ராக்குன்றதுனால 4 அடித்து ஓரளவுக்கு ஒரு 30+ வந்து அடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட். சஞ்சீவ் சாம்சனும் உறுதியாக ஃபார்முக்கு திரும்புவார். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்டு, சஞ்சீவ் சாம்சன் போன மேட்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு எதிராக அவ்வளோ சீக்கிரமாக அவர் அவுட் ஆனது இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் அவுட்டே ஆனதில்லை. ஸோ மார்க் ஆன்சன், ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து இனிஷியல் பவர் பிளே பவுல் பண்ணுவாங்க. ஸோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னா சஞ்சீவ் சாம்சன் பெரிய ஸ்கோர் போகலாம். ஆயுஷ் மாத்ரே ஸோ சேசிங்கில் இம்பேக்ட் பிளேயர்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த சீசன் அதே மாதிரி அவர் அண்டர் 19லையுமே பயங்கரமாக பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் பேட்டிங்கில் பெரிய லெவலில் எதுவுமே பண்ணலை. சூரியவன்ஷி தான் அடிச்சிட்டு இருந்தார். அவர் பவுலிங்கில் ஆயுஷ் மாதிரி சும்மா தூக்கி போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து ஒரு 10-15 ரன் 20 ரன் 30 ரன் அடித்து அப்படியே வந்து கொண்டு வந்துட்டார். அதான் உண்மை. மேட்ச் ஷாட்டு கீ பிளேயராக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். காரணம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2-3 ஓவர்ஸ் போடுறதுக்கும் ஆயுஷ் மாத்திரை மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஏர்லி அவுட் ஆனாங்கன்னா அவருக்கு பேட்டிங்கும் வாய்ப்பு கிடைக்கும். கிளிக்கான நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். சிவம் டூபே மினிமம் ஒரு 30 ரன் ப்ளஸ் சேசிங் ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் இந்த மேட்ச் அடிப்பார். கார்த்திக் சர்மா பயங்கர பில்டப்பாக இருக்குது. பயங்கரமான பிளேயர் மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரோட பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப வந்து போராக இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜேமி ஓர்டன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி பேட்டிங்கும் அவருக்கு இந்த கார்த்திக் சர்மா, அதுக்கப்புறம் இந்த ஆயுஷ் மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவுட் ஆனாங்க. மேட்ச் ஆட்டில் அவுட் ஆனாங்க. ஜேமி ஓர்டன் பேட்டிங் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஓவர்ஸும் 3 ஓவராக ஜேமி ஓர்டன் போட்டார்னா ஒரு விக்கெட்டாக வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேட் கென்ட்ரி, கம்போஜ், அடுத்து கலீல் அகமது, இன்னொரு பவுலராக பிரசாந்த் வீரையோ அப்படி இல்லாட்டி ராகுல் சவரோ இல்லை குர்பந்தன் சிங்கையோ வந்து கொண்டு வருவாங்க. சஃப்ராஸ்கான உள்ளே கொண்டு வந்ததுனால அவங்கள பவுலர்ஸை கொண்டு வர முடியல. ஸோ நூர் அகமது ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மேபி ஒரு விக்கெட் வரையும் வந்து எடுக்கலாம். மேட் ஹென்ரி உறுதியாக டெத்தில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஜேமி ஓர்டன் தான் டெத்தில் போடுவாங்க. கம்போஜும் கலீலும் முன்னாடியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா. அதே இது செகண்டாக பவுல் பண்ணாங்கன்னா இனிஷியல் பவர் பிளே மேட் ஹென்ரியும் கம்போஜும் வந்து பவுல் பண்ணுவாங்க. கலீல் அகமதும் வந்து பவுல் பண்ணலாம். கம்போஜ் அதுக்கப்புறம் வந்து வரலாம். ஜேமி ஓர்டனோட பவுலிங் சான்ஸ் வந்து லேட்டாக தான் வந்து வரும். கட்டர்ஸ் போடுற மாதிரி வந்து பவுல் பண்ணுவார். ஸோ சிஎஸ்கே தரப்பில் நம்ம பெஸ்ட்டு கேப்டன் எடுத்துக்கிறோம்னா என்னோட மெயின் பாயிண்ட்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நீங்கள் சஞ்சீவ் சாம்சனை கூட ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மேத்யூ ஷார்ட்டை ட்ரை பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் சேசிங் வந்தால் ருத்ராஜ் கெய்க்வாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஷியல் பிக்கில் சேசிங்னா
ஆயுஷ் மாத்ரே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா சிவம் டூபே கொஞ்சம் லோ பர்சன்டேஜாக இருப்பார், எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அதனால் அதிகமான பேட்டர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஸ்கோர் கார்டு அனலைஸுமே வந்து ஷோ பண்ணுவேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் டீம் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக உங்களுக்கு டீம் காம்பினேஷன் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகமாக க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். இன்னொன்று இந்த கேஎல் ராகுல், இந்த மிச்சல் மார்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அடியாச்சு. அதனால் இந்த ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் நம்ம மாற்றி வந்து பார்க்கலாம். பஞ்சாப் தரப்பில் சிம்ரன் சிங்கு, கோபர் கான்லி, ஸோ பிரியான் சரியாவை வந்துடுவார் உள்ள. கோபர் கான்லி, நெஹல் வதேரா, அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோயினிஸு, யான்சன், ஜீவியர் பிரேட்லெட்டு, விஜயகுமார், அஸ்தீப் சிங்கு, அதுக்கப்புறம் சகல். மார்க்கஸ் ஸ்டோயினிஸு, கோபர் கான்லி பவுலிங் யூஸ் பண்ணுறதில்ல. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பவுலிங் போடலைன்னா எனக்கு தெரிஞ்சு அவரை பிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு. பிபிஎல்லில் மட்டும் அடித்தார், பிபிஎல்லில் மட்டும் நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அங்கங்கே ப்ளே பண்ணது, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பு அது இதுன்னு அப்படி மூவ் பண்ணது பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் பவுலிங் கொடுப்பாங்களான்றது தெரியல. மேபி ஏதாவது கால்குலேட் பண்ணி பாருங்கள். 6th பவுலராக அவர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சில டீமில் ட்ரை பண்ணலாம், ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். ஆனால் சாலிட் பவுலிங் அட்டாக் இருக்கிறதுனால கொடுக்குறது டவுட்டு தான். பேட்டிங்குமே கொஞ்சம் கீழே தான் வராரு. மேபி இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ட்ரெம் கார்டு பிக்காக பஞ்சாப் தரப்பில் செசான் சிங் இருக்கலாம். சேசிங்கில், மெயினாக சேசிங்கில் போன மேட்ச் அவுட் ஆனார், இல்லைன்னு சொல்லலை. பட் சூப்பர் பிளேயரு, வெரி குட் பிளேயர், கண்டிப்பாக கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடுவார். நெஹல் வதேரா எப்படி வச்சு அவரை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா சிறப்பான பிளேயர்லாம் கிடையாது, கொஞ்சம் பாலை சாப்பிட்டு மெதுவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இனிஷியலாக பாலை சாப்பிட்ருவார். 2-3 ஷாட் அடித்தாலும் சடன் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த நிதிஷ் ராணா கேட்டகரியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் வாய்ப்பு தொடர்ந்து தராங்க. சிம்ரன் சிங்கு நல்ல ஃபார்மில் இருக்கார், இந்தியன் டீமுக்கே கூட வரலாம், சான்ஸ் கிடைக்கலாம், அந்த மாதிரி வந்து ஆடிட்டுருக்காரு. பிரியான் சாரியா ஃபுட் ஒர்க் கிடையாது, குத்துமதிப்பாக பேட்டை விடுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும், பார்த்தாலே தெரியும். நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆக வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். மேட் ஹென்ரி அதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். மேட் ஹென்ரி, கம்போஜ்லாம் வந்து லைனில் நிறுத்த பிடிச்சி போட்டால் பிரியான் சாரியா அடிக்கிறது எந்த பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் கஷ்டம்தான். சூரியவன்ஷி அடித்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் மேட் ஹென்ரிக்கு அவுட்டு. கேட்சை வந்து இந்த கார்த்திக் சர்மா விட்டதுனால தான் வந்து சூரியவன்ஷி வந்து கிளிக் ஆனார். அந்த மாதிரி ஏதாவது கேட்ச் ஏதாவது ட்ராப் ஆனால் பிரியான் சரியாக ஒரு நல்ல ரன் போகலாம். இல்லை ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது, ஒன்றுமே பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரியான் சரியாவை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் ஸ்ரேயா ஐயர் ஆடினார்னா, ஆடுவாரான்னு தெரில, ஒரு இன்ஜுரின்னு சொன்னாங்க. மார்க் யான்சன் ஒரு பெட்டர் சாய்ஸு. சகலை வந்து பிக் பண்ணிக்கோங்க, எந்த கிரவுண்ட்னாலும் அவர் ஒரு விக்கெட் மினிமம் எடுப்பார். வைசாக் விஜயகுமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாக்கி, ஏன்னா வைசாக் விஜயகுமார், இந்த முகேஷ் குமார், நட்ராஜன், இந்த ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் அவங்க தான் வந்து டெத்துலையும் இந்த விக்கெட் டேக்கிங் இடத்துலையும் பவுல் பண்ணுவாங்க. எல்லா டீம்ஸ்லையுமே இருப்பாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸு. சந்தீப் சர்மா அந்த கேட்டகரியில் வைசாக் விஜயகுமார். பட் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் மெயினாக அஸ்தீப் சிங்க்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அவரோட ரெக்கார்டு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவர் விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 2-3 விக்கெட் நிறையா டைம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ டிஃபரன்ஷியல் கேப்டன்ஷிப்னா செகண்டாக அஸ்தீப் சிங் பவுல் பண்ணால் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். சேம் டைம் சேஸ் பண்ணுறப்போ செசான் சிங்கை பிக் பண்ணிக்க, இல்லை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ பிக் பண்ணி நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பட்டுருச்சு அப்படின்னா 10 பால் 12 பால்லே அவர் எங்கேயோ அடிச்சிடுவார், 45-50 ரன் அடிச்சிடுவார். அப்போ ஈஸியாக 130 பாயிண்ட் கிட்ட வந்து போயிடும். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜேவியர் பிரேட்லெட்டு இனிஷியல் பவர் பிளே ஸ்விங் கிடச்சா ஆடலாம், இல்லாட்டி கொஞ்சம் மாட்டிப்பார். ஓரளவு ஸ்டெடி சரியான ஒரு டீமாக தான் இருக்குது. 3 தரமான ஸ்விங் ப்ளஸ் சீம் பவுலர்ஸ் இருக்காங்க. அடுத்து வைசாக் விஜயகுமார் இருக்கார், சகல் இருக்கார். இந்த சைடில் உங்களுக்கு சஞ்சுவியும் ருத்ராஜ் கேக்வாடி தூக்கிட்டா அதுக்கப்புறம் டீமே ஒன்றும் இல்லை, சிவம் டூப்பை அடித்தாதான்ற மாதிரி ஒரு நிலமையில் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இது பண்ணுறாங்க. டெத்தில் வைசாக் விஜயகுமார், அஸ்தீப் சிங்கு. அதேமாரி உங்களுக்கு பவர் பிளேயில் ஜிவிஆர் பிரேட்லெட்டு, மார்க் யான்சன், அஸ்தீப் சிங் கம்பைன் பண்ணி போல் பண்ணலாம். மிடில் ஓவர்ஸில் இங்கே சிவம் டூப்பே, கார்த்திக் சர்மா, மேத்யூ சாட்டு இவங்களுக்கு எதிராக சகல் வந்து பவுல் பண்ணலாம். கண்டிப்பாக சகல் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டாக மினிமம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்ரேயா ஐயர் நல்ல ஒரு கேப்டன். அடுத்து செகண்டாக பவுல் பண்ணால் அஸ்தீப் சிங் ஒரு நல்ல ஒரு கேப்டன். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து எப்படி பவுல் பண்ணுவாரா என்னன்றதை நம்ம ஆன் டைம் வந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டீமை ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். இந்த கிரவுண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப் மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை பார்ப்போம். ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்க்கக்கூடிய சேப்பாக் கிரவுண்ட்னா ஒரு 150 160 ஒரு 7 விக்கெட் 8 விக்கெட் போகும், கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுவாங்க அப்படி தான். பட் அப்படி இல்லை, இப்போ ஃபுல்லாமே நல்ல பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய கிரவுண்டாக மாற்றிட்டாங்க.
ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்தியா vs ஜிம்பாவே சின்ன டீம் தான், ஜிம்பாவே இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பென்னட் அடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் வேணால் குவாலிட்டியாக ஆடினா அவங்களால வந்து கண்டிப்பாக விக்கெட்டும் எடுக்க முடியும், பேட்டிங்லேயும் நல்லா ஆட முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற பவுலர்ஸ் எல்லாமே ஒரு விக்கெட்டு தான். கிட்டத்தட்ட எந்த பேட்டர் வந்தாலும் அடிக்கலான்ற மாதிரி தான் வந்து இந்த கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு. அதேமாரி ஆப்கானிஸ்தானில் இப்ராஹிம் ஜடானா 95 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் அந்த சைடில் ஹர்ஷ் தாக்கூர் அவர் ஒரு 30 ரன்னு. ஸோ நபி 4 விக்கெட்டு, ரஷீத் கான் 2 விக்கெட்டு. ஸோ கனடா டீம்னால தூக்கி போட்டு விக்கெட் எடுத்தாங்க. பட் மற்றபடி உங்களுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மீடியம் பேஸருக்கும் ஓவரால் பேட்டருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். ஸோ இல்லை நாங்கள் வந்து ஸ்பின்னை நோக்கி போகிறோம், ஸ்பின் அட்வான்டேஜை நோக்கி போகிறோம், ஃப்ளாட் ட்ராக் வேணாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நினச்சாங்கன்னா அந்த டைம் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக அமைகிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஃபர் கோட் கேட்கலன்னா அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லிங்க்கை கேட்டுச்சு அப்படின்னா 2K கோல்டுன்றதை போட்டுக்கோங்க. ஏன்னா ரெஃபர் கோட் ரொம்ப முக்கியம். பின்னாடி நமக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா நம்ம ரெஃபர் கோடை வச்சு கேட்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பல குழப்பங்கள் இருக்கும் ஆல்ரெடி இருக்க யூஸருக்கு, ஏன் டாப்அப் ஓப்பன் ஆகாமல் இருக்குது அப்படி இப்படின்னு. ஸோ இயர் எண்டு முடிஞ்சு இப்போ இயர் ஃபினான்ஷியல் ஸ்டார்ட், அதில் கொஞ்சம் அவங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ப்ராப்ளம் இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, போய் பாருங்கள், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நிறையா வவுச்சர்ஸ் அது இதுன்னு கொண்டு வர போகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 1 or 2 டேஸு ஆப் ஃபுல்லாக மாறிடும். எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப் மாதிரி வந்து அவங்க எல்லாமே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே ஆப் வந்து ஜம்போ தான், இந்த அஃபிஷியலாக உங்களுக்கு ஷாப்பிங் கேட்டகரியில். ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே ஃபார் ஃப்ரீ வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ரீ கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திக்கோங்க. டாப்அப் பண்ணவங்க ப்ளே பண்ணுங்கள், மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜம்போவை பொறுத்தவரையும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திங்ஸு. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற டோக்கன்ஸ், ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீ டோக்கன்ஸை வச்சு ப்ளே பண்ணி வின் பண்ணி வித்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெட் டு ஹெட்டு 2 டீமும் ஆடின லாஸ்ட் இயருக்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். ரொம்பவுமே முக்கியம் இது. கலீல் அகமது 2 விக்கெட்டு, சஷாந்த் சிங் 52, பிரியான் சாரியா 100 ரன் அடிச்சிருக்காரு, மார்க் ஆன்சன் 34 ரன் அடிச்சிருக்காரு, சிவம் டூபே 42, இந்த சைடில் ஷ்ரேயாஸ் ஐயர் 72, சிம்ரன் சிங் 54, சஷாந்த் சிங் 23, டவால் பிரேவிஸ் 32. பவுலிங்கில் சகல் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, மார்க் ஆன்சன் 2 விக்கெட்டு, கலீல் அகமது 2 மேட்சுமே சேர்த்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். டீமை நீங்கள் செட் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமும் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீயில் 40 டீம் போடுறீங்கன்னா அப்போ ரொட்டேஷன் பேஸில் போடுறப்போ ஏதோ ஒரு கால்குலேஷன் மைண்டில் வரும். அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து அதை செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமானதே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இந்த ஐபிஎல் மூவ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சிம்பிள் டீம் காம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்க தான் அந்த காப்பர் கண்ட்லி கேப்டனாகவும் ஷ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டனாக போடுறது தான் காமனான ஒரு சேஃப் டீமாக இருக்கும். ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக கீழே சிவம் டூப் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் பர்சன்டேஜ் சிஎஸ்கே பிளேயர்ஸை பிக் பண்ணிடுவோம். மீதி எல்லாமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து பஞ்சாப் பவுலர்ஸை எடுத்துகிட்டு அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 4 பேருக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும், அடிச்சிருவாங்க அப்படின்ற கான்செப்டில் செட் பண்ணுறது. இது பர்சன்டேஜ் ஒரு சேஃப் டீமு. சேஃப்னு கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பிரியான் சாரியாவும் சிம்ரன் சிங்கும் எடுத்திருக்கோம். அந்த 2 பேருமே உங்களுக்கு மேட் ஹென்ட்ரிக்கோ அப்படி இல்லாட்டி கலீல் அகமதோ கம்போஜோ வந்து தூக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி தூக்கிட்டாங்கன்னா அந்த காப்பர் கண்டி ஷ்ரேயாஸ் ஐயர் முடிப்பாங்கன்னு நானாக ஒரு இதில் வந்து போட்டிருக்கேன். அதிகமாக பர்சன்டேஜ் பிக் எடுத்திருக்கேன். இந்த சைடில் ரொம்பவுமே வந்து ரிஸ்க்கானது ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் டீமு. இது வந்து பேட்டிங் டீம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற பஞ்சாப் டீம்னு எடுத்துக்கலாம். இந்த டீம் வந்து பவுலிங் டீம். காம்போஜ் கேப்டனு, ஹர்ஷ்தீப் சிங் வைஸ் கேப்டனாக கொடுத்து சிவிஆர் பிராட்லெட்டு, கான்லி, மார்க் ஆன்சன், சிவம் டூபே, மேட்ச் ஆட்டும் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்க. பவுலிங் காம்பினேஷனில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ப்ளஸ் பவுலர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு நியூட்ரலான ஒரு டீமாக வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நீங்கள் எத்தனை டீம் வேணால் போடலாம். கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீயாக பெரிய பெரிய ஆப்ஸில் ட்ரை பண்ணுறவங்க டாப் ஆர்டரை காலி பண்ணி, அதுக்கு உதாரணமாக நீங்கள் எல்எஸ்ஜி மேட்ச், டிசி மேட்ச் எடுத்திங்கன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாமே ஃப்ளாப்பு, ஸ்டார் பிளேயர் எல்லாமே ஃப்ளாப்பு. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். மிச்சல் மாஸ் மட்டும்தான் அடித்தார். அதுக்கப்புறம் அந்த லோ பர்சன்டேஜ் இருக்கவங்களாக தான் வந்து ஹிட் பண்ணாங்க. அதுதான் வந்து மிடில் ஆர்டர் டீம். ஸோ அந்த மிடில் ஆர்டர் டீம் எப்படின்னா 2 பக்கமும் அந்த ஸ்டார்டிங்கில் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து டாப் ஆர்டரை தூக்குவாங்க. மிடில் ஆர்டரில் இருக்கவங்க தான் 2 டீம்லேயும் ஓரளவுக்கு ஆடுவாங்க அப்படின்ற கான்செப்ட் எடுத்தோம்னா உறுதியாக லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் நிறையா பேர் உள்ளே வந்துடுவாங்க. 20-30% பிக் பண்ணவங்க 10% பிக் பண்ணால் உள்ளே வருவாங்க. அதில் ஒரு கெஸ்ஸிங்லாம் மாற்றி நம்ம கேப்டன் போடலாம். இப்படி ஒரு 2 டீமும், பவுலிங் காம்பினேஷனில் ஒரு 2 டீமும் இந்த மாதிரி செட் பண்ணணும்.
சேம் டைம் மழை விழுந்திருக்கு அப்படின்னா டாஸ் வின் பண்ணுறவங்க பவுலிங் தான் எடுப்பாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் பேட்டிங்கோட டாப் ஆர்டர் வந்து திணறுவாங்க. அப்புறம் பவுலர்ஸுக்கு அதிகமான சாதகமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த மேட்ச்சுக்கான லோ பர்சன்டேஜ் ஹை பர்சன்டேஜை பார்ப்போம். லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஹையாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது சகலை தவிர்த்து மீதி எல்லோரும் லோ தான். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஓரளவுக்கு மீடியம். அப்போது இதுக்குள்ளே இருந்து தான் வந்து ஒரு 3லேருந்து 4 பிளேயர் லோ பர்சன்டேஜ் வருவாங்க. ஹை பர்சன்டேஜ் எடுத்த நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து 1-2 பேர் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு காப்பர் கான்லேயே 100% எடுத்திருப்பாங்க. அவர் பவுலிங்கும் போடுறதில்ல. ஏதோ சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு பாலோ செகண்ட் பாலோ அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அவரோட நிலமை வந்து என்ன ஆகுனா அவர் எடுத்தவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே மாட்டிப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு மேட்ச் ஷாட்டையோ இல்லை ஒரு மார்க்கர் ஸ்டானிஷோ நம்ம பிக் பண்ணியிருந்தால் ஒரு டபுள் ஆப்ஷனாகவும் ஒரு 20 ரன் அடித்தா கூட நம்ம ஜெயிக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ ஒரு 3லேருந்து 4 பிளேயர் வந்து லோ பர்சன்டேஜ் உள்ளே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய 90-100% எடுத்த பிளேயர்ஸ், உதாரணத்துக்கு நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த், மாக்ரம் இவங்கெல்லாம் வந்து 80%க்கு மேலே எல்லாருமே பிக் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களாம் ஃப்ளாப் ஆனாங்க. ஸ்டப்ஸு, சமீர் ரிஸ்வி இந்த மாதிரி எதிர்பாராத பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி யோசிங்க. ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண பெரிய பிளேயர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் லோ பர்சன்டேஜ் பிக்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போன மேட்ச் ஃப்ளாப் ஆன பிளேயர்ஸ்க்கு கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எப்பயுமே ஃபார்ம் அவுட் ஆனதில்லை. ஒரு மேட்ச் விக்கெட் போடணும்னா எடுக்கணும்னா அடுத்த மேட்ச் 3-4 விக்கெட் எடுப்பாங்க. சேம் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவுட் ஆகிறாரு அப்படின்னா அடுத்த மேட்ச் எப்படியும் அவர் ரன்னை தேத்திக்கணும்னு ஸ்லோவாக ஆடி கொண்டு போயிடுவார். சசாந்த் சிங்கும் அதே மாதிரி பிளேயர் தான். கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இல்லை. அவங்கள வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ ஹை பர்சன்டேஜ் லோ பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு ஒரு 3 பிளேயர் 4 பிளேயரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்களா அப்படின்றத ஆன் டைம் பார்த்து ஒரு 3-4 பிளேயராக லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்சை பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்றது எல்லாரோட கணிப்பாகவும் இருக்கும். ஸோ விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை பார்க்கணும். வெற்றி வாய்ப்பு ஏதோ பஞ்சாபுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, கோப்பர் கான்லி ஒரே ஆள் அடித்து தான் வந்து ஜெயிக்க வச்சார். அவரை பிளான் பண்ணி இவங்க தூக்கிட்டாங்க. அந்த சைடு அப்படி இப்படி விக்கெட் போகுது அப்படின்னா மேட்ச் க்ளோஸ் ஆக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.